தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் தாய் மற்றும் மகள் சடலமாக கிடந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவர்கள் அணிந்திருந்த நகைகள் மாயமானதால் நகைக்காக கொலை செய்யப்பட்டனரா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. இருவர் மரணத்தில் உள்ள மர்மம் விலகுமா? கோவில்பட்டி அடுத்த எட்டயபுரம் அருகே மேல நம்பிபுரம் கிராமத்தைச் சேர்ந்த தம்பதி பூவன் சீதாலட்சுமி. ஓய்வு பெற்ற ஆசிரியரான பூவன் இறந்த நிலையில் அவரின் 75 வயது மனைவி சீதாலட்சுமி தனியாக வசித்து வந்தார். இவர்களின் 45 வயதான மகள் ராமஜெயந்தி கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை பிரிந்து கடந்த சில ஆண்டுகளாக தாயாருடனே வசித்து வருகிறார். ஓய்வு பெற்ற ஆசிரியர் பூவனின் பென்ஷன் பணம் மற்றும் பூசாலைப்பட்டியில் உள்ள வீட்டு வாடகை பணமே இவர்களின் வாழ்வாதாரமாக இருந்துள்ளது. மேலும் தாய் மகள் இருவரும் ஊர் மக்கள் யாருடனும் பெரிய அளவில் தொடர்பில் இல்லாமல் தனித்தே இருந்துள்ளனர். இந்நிலையில் திங்கட்கிழமை சீதாலட்சுமியும் அவரது மகள் ராமஜெயந்தியும் வீட்டுக்குள் சடலமாக கிடந்துள்ளனர். இது குறித்து அக்கம் பக்கத்தினர் எட்டயபுரம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளனர். தகவலின் பேரில் விளாத்திக்குளம் டிஎஸ்பி அசோகன், எட்டயபுரம் ஆய்வாளர் சுந்தரமூர்த்தி உள்ளிட்ட போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்தனர். அவர்கள் 5 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை மேற்கொண்டனர். முதற்கட்ட விசாரணையில் வீட்டுக்குள் சடலமாக கிடந்த சீதாலட்சுமி மற்றும் ராமஜெயந்தி அணிந்திருந்த 13 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து கைரேகை மற்றும் தடயவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டன. அத்துடன் மோப்பனாய் ஹரிஸ் வரவழைக்கப்பட்டு சோதனை நடத்தப்பட்டது. நீண்ட விசாரணைக்கு பின்னர் தாய் மற்றும் மகளின் உடல்களை கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு போலீசார் அனுப்பி வைத்தனர். இதனிடையே நெல்லை சரக பொறுப்பு டிஐஜி சந்தோஷ், ஹத்திமணி மற்றும் தூத்துக்குடி எஸ்பி ஆல்பர்ட் ஜான் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டனர். வீட்டிற்குள் தாய் மகள் சடலமாக கிடந்த நிலையில் அவர்களின் உடல்களில் காயம் ஏதும் இல்லை என்று கூறப்படுகிறது. மகள் ராமஜெயந்தி மூக்கில் நுரை தள்ளியவாறு கிடந்துள்ளார். இதனால் எட்டயபுரம் போலீசார் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து 4 தனிப்படைகள் அமைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் உடற்கூராய்வு முடிவிற்கு பின்னர்தான் இருவர் மரணத்தில் உள்ள மர்மம் விலகும் எனவும் தெரிவித்துள்ளனர். இதனிடையே மேல நம்பிபுரத்திலிருந்து கோட்டூர் செல்லும் கிராம சாலையில் சீதாலட்சுமி பயன்படுத்திய செல்போன் கண்டெடுக்கப்பட்டதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் நகைக்காக தாய் மகள் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். வீட்டிற்குள் ஒரே நேரத்தில் தாய் மகள் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்த சம்பவம் மேல நம்பிபுரம் கிராமத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.